அன்புக்குரியவர்களை வணக்கம். செக்கேமில் அபிமெலேக்கு அரசனாக ஏற்படுத்த நிகழ்ச்சியை கேட்டவுடன் யோத்தாம் கெரிசிம் மலை மீது ஏறி அபிமெலேக்கிற்கு எதிராக ஆட்சி செய்ய வருமாறு அவன் ஒலிவ மரத்தை, அத்தி மரத்தை, திராட்சை மரத்தை அழைக்கின்றான். இந்த மரங்கள் அனைத்தும் தங்களுடைய மேன்மையை அறிந்து, தங்களுடைய நிலை அறிந்து அரசாட்சியே வேண்டாம் என்று ஒதுக்குகின்றனர். வேறு வழி இல்லாமல் யோத்தாம் முட்புதரிடம் மன்றாடுகிறான். தங்களை ஆளும்படி கெஞ்சுகின்றான். நிழல் தர முடியாத, பூ கொடுக்க முடியாத, காய்க்க முடியாத, கனிய முடியாத முட்புதரால் எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க இயலும்? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமை பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார். தேவையில் இருப்பவர்களை, மற்றவர்கள் இகழ்ந்து ஒதுக்குபவர்களை, வேலை கிடைக்காதவர்களை மனித நேயத்துடன் பார்த்து கடைசியில் வந்தவர்களுக்கு, முதலில் வந்தவர்களுக்கு கொடுத்த அதே கூலியை கொடுக்கின்றார். இதுதான் தலைமை பண்பின் மகத்துவம். முட்புதர் போன்று யாருக்கும் பயனில்லாத ஒரு மனிதரை தலைவராக கொண்டாடுகின்றோமா? எல்லாருக்கும் எல்லாம், இல்லாதவர்களுக்கும் எல்லாம் என்ற மனநிலை உருவாக ஜெபிப்போம். ஆமென்.